அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வராகி வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா, குடும்ப பிரச்சனைகள் தீருமா, எதிரி பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுவதும் நம்ம பார்க்க போகின்றோம். முதலாவதாக வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு முற்றிலுமாக 100% பிரச்சனைகள் யாவும் அனைத்துமே குறையும், பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும், எதிரி தொல்லைகள் நீங்கும். அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோருமே வராகி அன்னை வழிபாடு செய்கிறாங்க. அது 100% உண்மை. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வருகின்றேன் அப்படின்னா, வராகி பக்தர்கள் நிறைய பேர் நன்றாக வழிபாடு செய்கிறீங்க. வராகி அன்னை முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்து நிறைய பேர் பிக்சர் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே சிறப்பாக தான் வழிபாடு செஞ்சுருந்தீங்க. உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று அதிகமாக இருக்கின்றது. கடன் பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம வராகி அன்னை வழிபாடு செஞ்சால் வராகி அன்னை நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்த்து வைப்பாள் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை என்றும் பொய்யாகாது. இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கடன் பிரச்சனை அடைப்பதற்கான தீர்வுகள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவதாக நம்ம அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் கட்டாயமான முறையில் தேவைப்படும். அந்த பணம் தேவை அப்படி என்றால் நமக்கு உழைப்பு ரொம்ப முக்கியம். உழைப்பு இருந்தால் மட்டும்தான் நமக்கு பணம் வரும். வீட்டிலே நம்ம அமர்ந்துக்கிட்டு நம்ம விளக்கேற்றி வைத்தால் மட்டும் போதும் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது. நம்ம உழைக்கணும். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்திற்காக தான் நம்ம கடவுளை வழிபாடு செய்கிறோம். கடவுள் நமக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி தான். உங்களை நான் வழிபாடு செய்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறது மாதிரி தானே தவிர, நான் உங்களுக்கு விலக்கேற்றி வைக்கிறேன், நான் ஒரு 10 லட்சம் கடன் வச்சுருக்கிறேன், நீங்கள் அந்த 10 லட்சத்தை அடைச்சிருங்க அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. நம்ம உழைக்கணும். அந்த கடனை அடைப்பதற்காக நம்ம தீவிரமாக முயற்சிகள் செய்யணும். அந்த முயற்சி நமக்கு வெற்றி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்மளுடைய கடவுள் வழிபாடு நம்ம செய்கின்றோம். முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். இந்த ஒரு வழிபாடுமே நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யணும். வழிபாடு செய்தால் மட்டும் நமக்கு முழு சொல்யூஷன் கிடைக்காது. நம்ம அதற்காக முயற்சி செய்யணும். முயற்சி செய்யும்போது மட்டும்தான் உங்களுடைய வழிபாடு வெற்றியை கொடுக்கும். இதை நீங்கள் என்றும் வராகி பக்தர்கள் மறக்கவே கூடாது. இதை நீங்கள் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஃப்ரைடே பூஜை பண்ணால், தேய்பிரை பஞ்சமி பூஜை பண்ணால், வளர்பிறை பஞ்சமி மற்ற எல்லா நாட்கள் பூஜை பண்ணால் மட்டும் போதும், பிரச்சனைகள் எல்லாமே தீரும், கடன் தீரும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க. கட்டாயமாக தீரும். அதற்கான வழிகள் வராகி அன்னை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் உழைப்பை அதிகப்படுத்தணும். இப்போ உங்கள் வீட்டு ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க. அந்த பணம் உங்களால் கடன் அடைக்க முடியல, கொஞ்சம் காண மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு குடும்ப செலவுக்கு சரியாக இருக்குது, அந்தளவுக்கு மிச்சம் விழுக மாட்டேங்குது. அப்போனா எப்படி நம்ம கடன் அடைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அப்போது உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு நிச்சயமாக வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கடன் அடைவதற்கான வழிகள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் உழைக்க ஆரம்பிக்கணும். வீட்டில் இருந்தபடி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லை என்றால் பக்கத்தில் ஏதாவது நமக்கு ஏற்றது போல் வேலை இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ படிச்சிருந்தீங்க அப்படின்னா டீச்சருக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு கைத்தொழிலே தெரியும் அப்படின்னா நீங்கள் தையல் தைக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு ட்ரெஸ் கடைக்கோ அல்லது நகை கடைக்கோ இப்போ வேலைக்கு போனால் கூட அங்கே கூட நமக்கு 10,000 9,000 இந்த மாதிரி தான் சேலரி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி போயிட்டு கூட நீங்கள் வேலை செய்யலாம். படிப்பு கம்மியாக இருக்குது அப்படி இருப்பவர்கள், நன்றாக படித்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. கடன் இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன். கடன் இல்லாட்டா கூட நீங்கள் பெண்கள் எப்போதுமே சம்பாதிப்பது உங்களுக்கு சுயமரியாதை கொடுக்கும், மதிப்பு உங்களுக்கு அதிகமாகும். உங்களை எல்லாருமே மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பணம் பார்த்திங்கன்னா 10 செய்யும் அப்படிங்கிற பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான். எப்போ ஒரு பெண் சம்பாதிச்சு பணம் கையில் வச்சுருக்காளோ அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா போகிற இடமெல்லாம் மதிப்பு கிடைக்கும். உண்மை. அவங்களுடைய வீட்டு ஆளுங்களும் சரி, மற்றவர்களும் சரி, அவங்களுடைய கணவனும் சரி, அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த பெண்ணை அப்போ தான் மதிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவரை அவங்களுடைய பேச்சு எடுபடாமல் இருக்கும். எப்போ அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுடைய பேச்சு அந்த குடும்பத்தில் எடுபடும். அதாவது அவங்க சொல்கிறது கேட்க ஆரம்பிப்பாங்க. பணம் 10 செய்யும். அதனால் பணம் எப்போ ஒரு பெண் சம்பாதிக்கிறாளோ அப்போ அவளுக்கு மரியாதை நிச்சயமாக 100% கிடைக்கும்.
கடன் இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக உங்களுடைய சேமிப்பு அதிகமாக்கணும். ரொம்ப சிக்கனமாக இருந்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய கடனை வந்து அடைக்க முடியும். பணம் சம்பாதிக்கும்போது கடனும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். கடன் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படுவதை விட அந்த கடனை அடைவதற்கான வழிகள் தேட வேண்டும். அப்படி தேடும்போது உங்களுக்கு பல வழிகள் வந்து திறக்கப்படும். நிச்சயமாக நீங்களும் சம்பாதிச்சு உங்களுடைய கடனை அடைக்க முடியும். அதற்கு தான் நம்ம கடவுளுடைய வழிபாடு செய்கிறோம். அது என்ன நமக்கு வழிகள் அப்படிங்கிறது கடவுள் காட்ட முடியும். ஏன்னா நம்ம எப்போதுமே சரியான பாதை எது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில நேரம் தடுமாற்றங்கள் இருக்கும். அந்த சரியான பாதை வந்து காமிக்கிறதா அந்த இறைவன். ஏன்னா நம்ம இறைவனை நம்பி வழிபாடு செய்யும்போது சரியான பாதை தான் அவங்க அமைச்சு கொடுப்பாங்க. உழைக்க ஆரம்பிங்க. வீட்டுக்கு தேவையான பணத்தை வந்து சேமிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். நம்பிக்கை வந்து இறைவன் மேலே வைங்க. உங்களுடைய பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கடன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்தால் போதும் என்னுடைய கடன் குறையணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இறைவனுக்கு நீங்கள் சொல்லணும், நான் வந்து உழைக்கிறேன், எனக்கு அதற்கேற்ற ஊதியத்தை கொடுங்க, நான் எப்படியாவது என்னுடைய கடனை அடைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக கடன் அடையும். அதற்கான வழிகள் உங்களுக்கான கடவுள் வந்து கொடுப்பாங்க. அது வராகி அன்னையாக இருக்கலாம், மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களாக இருக்கலாம். வராகி அன்னையை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை அவர் 100% அந்த தாய் கொடுப்பால். நீங்களும் அதற்கேற்ற போல் இருக்க வேண்டும். கடன் அடைப்பதற்கான வழிகள் நீங்கள் தேட வேண்டும். அதற்கப்புறம் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் அல்லது மற்ற பிரச்சனைகள், எதிரி பிரச்சனைகள் இப்படிலாம் இருக்குது. எனக்கு பிரச்சனை தீர வேண்டும், நான் வராகி அன்னையை வழிபாடு செய்யலாமான்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம். அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய வேண்டும். இப்போ உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபைட் வருது, இல்லை யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதனால் ஒரு பிரச்சனைகள் உருவாகும். அப்படி அந்த பிரச்சனை வந்து எதற்காக அவங்க நம்மளை திட்டுறாங்க, எதற்காக நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் யோசிக்கணுமே தவிர, அவங்க எப்படி என்னை குறை சொல்ல போச்சு, அவங்க எப்படி என்னை திட்ட போச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை தான் போய் முடியும். உங்கள் மேலே தவறு இல்லாத பட்சத்தில் தான் வராகி அன்னை உங்களுக்காக உதவி செய்வாங்க. இது உங்கள் மேலே தவறு இருந்துச்சு, நீங்கள் வராகி அன்னை வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை குறையாது. உங்கள் மேலே தவறு இருக்கவே கூடாது. வராகி அன்னை பொறுத்தவரையும் அவங்க ஒரு நீதி தேவதை மாதிரி. உங்கள் பக்கம் சரியாக இருந்தால் மட்டும்தான் தாய் உங்களுக்காக உதவி செய்வாங்க. உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. இல்லை நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படி நீங்கள் இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் வராகி அன்னைகிட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீராது. பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே குடும்பத்திற்கு வரும். எதிரிகள் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். அந்த இடத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும். நம் மீது தவறுகள் இருந்தாலும் அந்த தவறை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது பட்சத்தில் தான் அன்னை நமக்கு துணையாக இருப்பாங்க. எல்லோருமே தவறு ஒன்று செய்யத்தான் செய்வாங்க. அந்த தவறு அப்படிங்கிறது அந்த நேரம் தெரியாது. அதற்கப்புறம் சிறிது நேரம் கழித்தோ சில நாட்கள் கழித்தோ அதை யோசித்து இது தவறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது சரியான இது நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, சரியான பாதையில் போனோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும். எனக்கு பிரச்சனை தீர வேண்டும், வராகி அன்னை நான் வழிபாடு செய்வேன், ஆனால் என் மேலே தவறு இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக அந்த பிரச்சனை வந்து தீர்வு கிடைக்காது. உங்கள் மேலே தவறு இருக்கும் பட்சத்தில் தீர்வு கிடைக்காது. ஒரு சில பேருக்கு வந்து நம் தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிறதே தெரியாமல் அதை ஒரு பிரச்சனை பெருசாக்கி விட்டுருவாங்க. ஆனால் அது உங்கள் மேலே தப்பு இருந்தால் கூட அது உங்களுக்கு அது என்ன, எது சரி எது தவறு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் பக்குவப்படணும். அப்படி படும்போது தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எது சரி எது தவறு, என்ன இந்த இடத்துல நம்ம பேசணும், எந்த வார்த்தையை நம்ம விட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையும் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் மேலே எந்த தவறும் இருக்கக்கூடாது. ஒருவேளை என் மேலே எந்த தவறும் கிடையாது, ஆனால் எனக்கு பிரச்சனைகள் பல மடங்கு வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படி நிச்சயமாக 100% உங்களை வராகி அன்னை கைவிடவே மாட்டாள். அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே நிச்சயமாக கொண்டுட்டு வருவாள். நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றுவாள். அது 100% உண்மை. பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகும். இப்போது எதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, எதிரி அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு பிஸ்னஸில் இருக்கும்,
இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம் அல்லது வெளி இடத்துல இருக்கலாம். அப்படின்னா அந்த எதிரி கூட உங்களை தொல்லை பண்ணும்போது அதுவும் உங்கள் மேலே எந்த தவறும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வராகினி நிச்சயமாக உங்களுக்கு உதவி செஞ்சு அதை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஒருவேளை உங்கள் மேலே தவறுகள் இருக்க பட்சத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டு பழகிக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 100% யாரும் சரியாக இருக்க முடியாது. தவறுகள் பண்ணும்போது மன்னிப்பு கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வராகி அன்னை பார்வை நம்மில் படும். அதனால் தவறு செஞ்சிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படி நீங்கள் நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறத விட அதற்கு மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். கடவுள் உங்களை நிச்சயமாக மன்னிப்பாங்க. அதற்காக நீங்கள் எப்போ பார்த்தாலும் நான் தவறு செய்வேன், எப்போ பார்த்தாலும் மன்னிப்பு கேட்பேன், அந்த குணங்கள் இருக்கவே கூடாது. ஒரு சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசியது தவறு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் அந்த மன்னிப்புக்கான அர்த்தம் இருக்கும். எனக்கு தவறுன்னு தெரிஞ்சு தான் நான் பேசினேன், அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த கடவுளும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. பிடிவாதம் குணங்கள் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. வராகி அன்னை பக்தர்களுக்கு வைராக்கியம் இருக்கலாம், ஆனால் பிடிவாதம் இருக்கக்கூடாது. பிடிவாதம் என்பது ஒரு பொருளை வாங்கியே தீருவேன் அப்படிங்கிறது அட்டம் பிடிச்சு வாங்குறது. இப்போ நீங்கள் உங்களுடைய தாய் தந்தைட்டோ அல்லது கணவன்கிட்டையோ எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிறது அட்டம் பிடிச்சு வாங்குறது பிடிவாதம். இந்த பொருள் எனக்கு ஆசையாக இருக்குது, அதை நான் வாங்குவேன், நான் சம்பாதிச்சு வாங்குவேன், இல்லைன்னா அதற்காக நாட்கள் நான் பணத்தை சேமித்து வச்சு அதற்கான நாட்கள் வரும்போது வாங்குவேன், நான் வாங்கியே தீருவேன் அப்படிங்கிறது ஒரு வைராக்கியம். அடம் பிடிச்சு வாங்குறது அது பிடிவாதம். பிடிவாத குணங்கள் இருக்கவே கூடாது. ஒவ்வொரு பெண்ணுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வைராக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வைராக்கியமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். வராகி பக்தர்கள் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வாழ வேண்டும், எப்படி மற்றவர்களிடம் பேச வேண்டும், நாம் எந்த மாதிரி பேசினால் அதற்கான பிரச்சனைகள் எப்படி வரும், அந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வராகி அம்மன் மேல் முழு நம்பிக்கை வைத்து அந்த தாயிடம் நீங்கள் தான் கேட்கணும், எனக்கு சரியான பாதை என்ன அப்படிங்கிறது சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் கேட்கணும். எப்படி வாழணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது. வராகி அன்னை அருளால் பார்த்தீங்க அப்படின்னு எல்லாமே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். எப்போதுமே நீங்கள் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும். எப்போதுமே அழுது கொண்டு எப்போதுமே உங்களோட தோல்வியை நினச்சி கொண்டு கடந்த காலத்தை நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழக்கவே கூடாது. எப்போதும் நடந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது. நடந்தது தான். நம்ம யார் நினச்சாலும் அதை திருப்பி போட முடியாது. நடந்து போனதும் போயிடுச்சு, இனிமேல் நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அதுவே மிகவும் புத்திசாலித்தனம். பாஸ்ட்டை பற்றி யார் கவலைப்படுறாங்களோ, அதாவது கடந்த வந்த பாதை நினச்சி யார் கவலைப்படுறாங்களோ அவங்களால என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்க முடியாது, வெற்றி அடைய முடியாது. நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடனை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வைராக்கியம் எப்போதுமே உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பார்வை உங்கள் மீது படும். கடவுளுடைய வழிபாடு என்பது நமக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி தான். அந்த சப்போர்ட்டை சரியாக நீங்கள் பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். உங்கள் கையில் தான் இருக்குது. மகிழ்ச்சி எப்போதும் உங்கள் வசம். எப்போதுமே உங்கள் கையில் தான் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது. நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த தகவல் இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தகவல் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நிறைய சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கான நேரம் வரும்போது நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற அண்மைய தகவல் வராயன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.